இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறார், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? நெருப்பு இருக்குப்பா. அவர்காம் கையில நெருப்பு எடுத்துக் கொள்ளுகிறான். அவர்காம் கையில வாக்குத்தத்த சந்ததியே ஆவியானவர் கையில நெருப்பு வச்சிட்டு இருக்கிறார். இருவரும் கோடி உன் மேல சில பாரத்தை கர்த்தர் ஏற்றும் போது, உன் தலையில சில பாரத்தை ஏற்றும் போது, அதை அவிக்கிற அக்கினிய உன் கூட இருக்கும்படி அனுப்பப்பட்ட ஆவியானவர் கரத்தில் இருக்கிறது. ஆமே ஆமே. உங்க தலையில என்னெல்லாம் பாரம் இருக்கு, என்னெல்லாம் பாரம் இருக்கு. இன்னைக்கு விசுவாச கண்ணுல பாருங்க, இந்த அக்கினியில என் பாரம் எல்லாமே சாம்பலாக போகும். இன்னைக்கு இந்த 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 2வது நாள் அபிஷேக ஆராதனையில பாரத்தோடு சில உள்ளங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இந்த 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 விறகு, இந்த விறகு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த மோரியா மலையில இருந்து ஈசாக்கு எப்படி இறங்கினார் நினைக்கிறீங்க? விறகு கரெக்டா அடிக்கிறீங்க, அப்படிதான் சொல்லணும். விறகு இல்லாம. ஆமென், ஹல்லேலூயா. சரி, விறகு தூக்கி ஏறுறது ஈஸியா, விறகு தூக்கி இறங்குறது ஈஸியா? ஆனா ஆண்டவருடைய இதே வேற. ஏறும் போது விறகு தூக்கி ஏற வைக்கிறார், இறங்கும் போது. ஆமென். அது அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த தலையில இருக்கிற சில பாரங்கள் இருக்குல்ல, அது மட்டும் போயிட்டுன்னா உங்க ஓட்டம் ரொம்ப வேகம் ஆகிரும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த இடத்துல இந்த நெருப்பு மட்டும் கொண்டு போகலன்னு வைங்களேன், அந்த விறக ஒண்ணு அங்க போட்டுட்டு வந்திருக்கணும், இல்லைன்னா திருப்பி தூக்கிட்டு தான் வந்திருக்கணும். இல்ல சிலர் இப்படி இருக்கிறாங்க பாருங்க. சிலர் திருப்பி தூக்கிட்டு வராங்க. உத்தரவாதம் உள்ளவங்க திருப்பி தூக்கிட்டு வருவாங்க. உத்தரவாதம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, திருப்பி பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, புருஷன் எங்களை போட்டு போயிட்டார். ஏன் போட்டு போயிட்டார்? வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, இன்னும் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயா போயிருது. அதுக்கப்புறம் இந்த அம்மா மட்டும் பிள்ளைகளை வச்சுட்டு இருந்து சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி போட்டுட்டு போறவங்க இருக்கிறாங்க. ஆனா அக்கினி இருந்தா நீ போட்டு போக மாட்டா, அதை சால்வ் பண்ணிட்டு தான் வர்ற. ஆமே. சிலருக்கு அப்படியே போட்டுட்டு போக வழி இல்லை, தூக்கிட்டு போக வழி இல்லை. ஆனா அக்கினி இருந்தா அந்த அக்கினியில போட்டுரு, அந்த அக்கினியில போட்டுரு. இந்த விறகெல்லாம் சாம்பல் ஆயிரும். இன்னைக்கு இன்னைக்கு அநேகரை கர்த்தர் விறகு இல்லாம திரும்பி போக வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி விடாதீங்க, 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 விடாதீங்க. உன் விறகு மேல அக்கினி பிடிக்குது, உன் பிரச்சனை மேல அக்கினி பிடிக்குது, உன் தலை மேல இருக்கிற பாரம் எல்லாம் குறையுது. கொஞ்சம் 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 விடுதலையோடு, விடுதலையோடு, விடுதலையோடு. எஸ் எஸ் எஸ். சில விறகுகளை கர்த்தர் எரிக்கிறார், சில பிரச்சனைகளை கர்த்தர் சுட்டரிக்கிறார். ஆவியானவர் கையில அக்கினி வைத்திருக்கிற ஆவியானவர் சுட்டரிக்கிறார். ஜீசஸ், ஜீசஸ். இப்ப அடுத்த கேள்வி, எத்தனை பேர் இந்த விறகோடு நான் திரும்பி போக கூடாது? அவர் சுட்டரிக்க விரும்புகிறார். ஆமா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்க முடியும்? இங்க அது இந்த மோரியால அதுதான் நடக்குது. ஆமே. அக்னிய நெருப்பு தான் டாபிக். ஆமே. ஈசாக்கு ஆபிரகாம் டாபிக் இல்ல, இங்க அக்னிய நெருப்பு தான் டாபிக். டாபிக்கே மாற போகுது. இனி அக்னி தான் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஆபிரகாம் அக்னியை தான் அப்படி ஃப்ரண்ட்ல தூக்கிட்டு. ஜீசஸ், கவனிங்க. ஆமே. அக்னிக்கு வேலை வந்துட்டுன்னா நம்ம வாழ்க்கையில கத்திக்கு வேலை வராது.
நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு விரோதமாய் நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. அக்கினிக்கு வேலை வந்தா பிள்ளையாண்டவர் மேல கைய வைக்காத, கைய வைக்காத, தலைமுறை மேல கைய வைக்காத. இன்னைக்கு சத்துரு நிறைய ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்கள். அக்கினிக்கு வேலை இருக்குன்னா அங்க கட்சிக்கு வேலை இருக்காது. பலிபீடத்தின் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் சரம் ரச்சனமரே இருக்க வேண்டும். அனலாய் தனலாய் இருக்க வேண்டுமே. ஆதி அன்பு குறையாமல் ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் முதலாவது புறப்பட்ட போது அக்கினி இல்லாமல் வெறும் அழைப்பு மட்டும்தான் இருந்தது. அவன் அக்கினி இல்லாமல் புறப்பட்டான். அதனால அவனுக்கு எங்க போறோன்னு தெரியாது. இப்பொழுது அழைப்பு மட்டுமல்ல, அக்கினி இருக்கு. அக்கினி உடையவனுக்கு எங்க போறோன்னு தெரியும். உனக்கிட்ட அக்கினி இருக்குமானா நீ அடுத்த ஸ்டெப் எங்க வைக்க போறேன்னு உனக்கு தெரியும். Thank you Jesus. நான் என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி சாம்பலாக்கி சொல்றேன். இப்பொழுது பேசுகிற ஒரு வார்த்தை கூட ப்ரிப்பேர் பண்ணல. என்னுடைய செர்மனி ஐபேட்ல இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். இதுல நான் சொன்ன ஒரு வார்த்தை கூட இதுல இருக்காது. இன்னைக்கு பிரத்யட்சமாய் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். அக்கினி உடையவனுக்கு பாதை தெரியும். இரவிலே அவங்களுக்கு வெளிச்சம் காட்ட, இரவிலே அவங்களுக்கு வெளிச்சம் காட்ட. ஓ ராமா மாகா மாமா. அடுத்து தெரியல. ஆமே ஆமே ஆமே. அடுத்து தெரியல. ஆபிரகாமுக்கு அழைப்பு மட்டும் இருந்த போது அவன் நம்பி புறப்பட்டான். ஆனா தெரியல எங்க போனோன்னு. ஆமே ஹல்லேலூயா. பாதை தெரியாம புறப்பட்டவனே வாழ்ந்துட்டான். இப்ப பாதை தெரிஞ்சு புறப்படுறான். விழுந்துருவானா? அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஓ ஜீசஸ், ஜீசஸ். அக்கினி உடை அனலாய் அக்கினி உடையவனுக்கு ஆமே அழைப்பு மட்டும் இல்ல, அந்த பாதை தெரியும். தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு. அது மட்டுமல்ல, அவன் தூரத்தில் இருந்தே அதை பார்த்துட்டான். ஆனா முதல்ல ஆபிரகாம் புறப்படும் போது எங்க போறோனே தெரியாது. அப்ப அவங்கிட்ட என்ன மட்டும்தான் இருந்துச்சு? இங்க இருக்கிற அநேகருக்குள்ள, அநேகர் அல்ல, நான் நம்புற எல்லாருக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அழைப்பு இருக்கு. ஆனால் அக்கினியும் வந்துட்டுனா இதுதான் பாதைன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கர்த்தர் அந்த நெருப்ப உங்க கையில தர போகிறா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட, நம்மோடு கூட. Are you ready? Are you ready? தெரியல, அழைப்பு இருக்கு, அநேகருக்கு அழைப்பு இருக்கு. ஆனா எலியா விட்டு போன சால்வை எடுக்க பயம். எங்க போகணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா அந்த சால்வை அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கண்டது அக்கினி ரதம். அந்த அக்கினியை பார்த்தா சால்வை எடுக்கிறான். இன்னைக்கு அந்த அக்கினியை பார்க்க போற, சால்வை எடுக்க போற. ஆண்டவருக்கு தெரியும்
சுழல் காட்டுல தான் எலியா எடுத்துக்கொள்ள போகிறார். அதுதான் ப்ராபசி. அப்ப சுழல் காட்ட மட்டும் காட்டினா போதாதா? ஏன் அக்கினியை காட்டணும்? அக்கினியை காட்டினாதா நம்ம போல எலிசாக்கள் சால்வை எடுப்போம். அக்கினியை காட்டினாதா அவருக்கு தெரியும் உன்னை இழுத்து கொண்டு வரணும்னு நினைச்சிட்டார். இன்று உன் கண்கள் பிரத்யட்சமா ஹalleluya ஹalleluya. அந்த அக்கினி வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை அவன் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எனக்கு தெரியலையா மேல அழைப்பு இருக்கு. ஆனா ஆபிரகாம் போல வர்றதுக்கு எனக்கு தயக்கம். இந்த அக்கினி வந்துட்டுன்னா போகிற இடம் என்னது என்று தெரியுமே, தூரத்திலே அதை பார்க்க முடியுமே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க பற்ற வைக்கிற அக்கினி என் தலைமுறைக்கு கடத்தாம அது முடியக்கூடாதப்பா. இன்னைக்கு நெருப்பு இல்லாததுனால அநேகருக்கு விறகு கூடிட்டே இருக்கு, பாரம் கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சில உள்ளங்களோடு சொல்ல விரும்புகிறது, உன்னை பாரம் இல்லாத ஒரு ஆளை பார்க்கணும்னு விரும்புறார். பல நாட்களாய் பல வருடங்களாய் உன் வாழ்க்கையில நீ தலை மேல சுமந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் அவருடைய அக்கினி சுட்டரிக்க விரும்புகிறது. அக்கினி எரிகிறது, அக்கினி எரிகிறது, அக்கினி எரிகிறது, அக்கினி எரிகிறது.